ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பாட் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கால் வலிக்க நின்று எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்க தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் அதோட சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா ஒரு மாதிரி நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதோட சேர்த்துட்டு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடைசியாக நெய் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா தேவையான அளவுக்கு உப்பு காரெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேகமாக ஆஃபீஸ் போகணுமா, குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக செய்யணுமா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.